Hello guys, next important aspect, how to use my 1.5 days exam leave to cover up entire aspects of CA foundation law. முடியுமா சார்? ஏங்க கண்டிப்பா முடியுங்க. நீங்க நெகட்டிவாக நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லணும், உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்ச அன்னைக்கு அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் பத்தி நீங்க நினைக்கவே கூடாது. சார் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணலாமா, நான் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணல, நான் வந்து ஜேர்னல் நரேஷன் எழுதல, ஐயோ லெட்ஜர் நான் வந்து பேலன்ஸ் ஃபிகர் போடல, ஐயோ பண்ணி முடிச்சாச்சு, இனி என்ன பண்ண முடியுமா? ஒண்ணுமே முடியாது. கம் டு அவர் ஏரியா லாக்கு வாங்க. நான் லா பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள்டா. 7 சாப்டர்லாம் இருக்குது, மடா முடிச்சிடலாம். 20ஆம் தேதி ஈவினிங் வந்துருங்க. ஈவினிங் வந்து நல்லா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நல்லா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, காப்பி தண்ணி எல்லாம் குடிங்க, ஃபர்ஸ்ட் தோசை எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 7 o'clock இருந்து 8 மணி வரை நீங்க கொஞ்சம் அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சு வந்து கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆரம்பமே கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாம் வச்சு ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அது வந்து பர்டனா இருக்கும். நீங்க டயர்டா வந்திருப்பீங்க, திடீர்னு கான்ட்ராக்ட் ஆக்டோட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப டவுன் ஆகி நீங்க ரொம்ப டயர்ட் ஆகி போயிடுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சிம்பிளான 3 சாப்டர்ஸ் தான். எல்எல்பி, ஐஆர்எஃப், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இது 3 நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய யூடியூப்ல ஃபுல் கண்டென்ட் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, 20th ஈவினிங் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. வை? பிகாஸ் அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சு ஆல்ரெடி இந்த எக்ஸாம் ப்ரெஷர் முடிச்சு வந்திருப்பீங்க. ஸோ ட்ரை டு கவர் அப். எல்எல்பி 6 மார்க்ஸ், ஐஆர்எஃப் 6 மார்க்ஸ், நெகோஷியபிள் 15 மார்க்ஸ். ஸோ என்னைக்கு ஆன் 20th ஈவினிங் 15 + 12 எவ்வளோடா? 25 to 27 மார்க்ஸுக்கு உண்டான விஷயத்தை 20th ஈவினிங் கவர் பண்ணி வச்சிருங்க. And every videos are available in our YouTube channel, which you can use it for studying and revising. This negotiable LLP IRF இருக்குது. LLP வந்து ஒரு விஷயம் சொல்லணும். LLP CA இன்டருக்கு 6 parts I have put up. அதுல part 1 and part 2 யூஸ் பண்ணிக்கலாம். Negotiable instruments ஓட part 5 வந்து soon it will be uploaded in our channel. இதை நான் எப்ப போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது. நான் பார்ட் 5 போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதை போடுறீங்கன்னா நீங்க அதை பாத்துக்கங்க. இல்லைன்னா இட் வில் பி சூன். எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 5 பார்ட்ஸ் இருக்குதுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போட்டுட்டேன். பார்ட் 5 ரீசனா தான் போட போறேன். அண்ட் பிராக்டிஸ் வித் ஷேஷு, அதுல வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் நான் போட்டிருக்கேன் ஃபார் நெகோஷியபிள் எல்எல்பி ஐஆர்எஃப். அதெல்லாம் பாருங்க தயவு செஞ்சு. கம் டு 21st மார்னிங். ஸோ நீங்க நைட்டு வந்து 10:30க்கு தூங்கிட்டு காலையில ஒரு 5:45க்கு எந்திரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆகி அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. மார்னிங் டைம்ல கம்பெனிஸ் ஆக்ட மட்டான்னு முடிச்சிடுங்கடா. ஒரு 2 மணி நேரத்துல ஒரு 6 to 8 வரை கம்பெனிஸ் ஆக்ட் வச்சு போட்டு 8:30 இருந்து 9 o'clock வரை பார்ட்னர்ஷிப் யூனிட் நம்பர் 1. பார்ட்னர்ஷிப் யூ ஹேவ் 3 யூனிட்ஸ். கம் ஆன் கைஸ். யூனிட் 1 ஃபார்மேஷன் ஆர் பேசிக்ஸ். யூனிட் 2 relationship between partners. Unit 3 resolution and other miscellaneous concepts. So what I will tell you is partnership unit 1 is a very good chapter where you can expect one direct question from the chapter, like true test, types of partners, types of partnership, essential elements of partners. நல்லா படிச்சிருக்கீங்க. கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த மட்டும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். பார்ட்டா பிரிச்சு படிங்க. டெஃபினிஷன், டைப்ஸ், ஃபீச்சர்ஸ் படிங்க. Then you study the doctrines, then you study the types of company, then you study the MOA, AOA and contents of MOA, AOA, then you study types of capital. எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் வித் ஷேஷு, அதை பாருங்க, அதில் இருக்க கம்பெனிஸ் ஆக்ட் பத்தி. நான் அதுக்கப்புறம் 9 to 10 o'clock நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்லா பிரேக்ஃபாஸ்ட் கம்மியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 10 o'clock to 1 o'clock இருந்து தயவு செஞ்சு பார்ட்னர்ஷிப் யூனிட் 2 and 3 followed by சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். சேல் ஆஃப் குட்ஸ் உங்களால எவ்வளவு வரை பார்க்க முடியுமோ அவ்வளவு பாருங்க. நான் எதை பார்க்க சொல்றேன்னா, சார் எதை பார்க்கணும்? ஐசிஏ டெக்ஸ்ட் புக், யுவர் நோட்ஸ். நீங்க ஏது ஃபேக்கல்ட்டியோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஏதோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க ஏதோ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அதை வச்சு படிச்சிடுங்க. பட் நெவர் எவர் forget to go through your ICA study mat and ICA examples. Now சேல் ஆஃப் குட்ஸ் உங்களால எவ்வளவு படிக்க முடியுமோ அட படிச்சிடுங்க. ஏன்னா ஈவினிங் 5 மணிக்கு அப்புறம் நீங்க கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சா போறோம். 5 மணிக்கு முன்னாடி பிஃபோர் 5 o'clock கான்ட்ராக்ட் விட்டுட்டு பேலன்ஸ் மிச்சம் மீதி எல்லாம் 21st 5 மணிக்கு முன்னாடி முடிச்சிடுங்க. 5 மணிக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருங்க தயவு செஞ்சு. அதுல கான்ட்ராக்ட் ஆக்ட் especially newly added chapters give importance because again you can get 12 marks from newly added chapters total.
agency, pledger, bailment, indemnity and the bailment, pledge, agency, indemnity and guarantee. இந்த 5 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டுமே 12 மார்க்ஸ் டோட்டலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட் ரிவைஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் புதிய சாப்டர் பார்த்துட்டு தென் கோ டு யுவர் எக்ஸிஸ்டிங் டாபிக்ஸ். ஈவினிங் 5 மணியில இருந்து ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்துருங்க. ஸோ நீங்க 21st அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இனிமே வாங்கடா எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா புதுசாக ஒண்ணுமே படிக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களால என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருக்கிறீங்களோ question, just keep on revising the questions. Book back questions, RTP questions, MTP answers. இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்க கொஸ்டின் பார்க்க ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஏரியா டஃப் ஏரியா சொல்லி மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த டஃப்பாக இருக்கிற ஏரியாஸும் மறுபடியும் நீங்க ரீசெக் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் கைஸ், I believe that this குட்டி video for 1.5 days preparatory strategy to cover the entire law is very helpful. Thank you guys. This is CA Sheshadri signing off. இந்த மாதிரி நீங்க பண்ணிடுங்க. ஓகேங்களாங்க? Thank you guys.